வயசு வரைக்கும் யாரால பேசுறது? என்ன பாடி? அப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? சஷ்டிக்கு மட்டும் படிட்டு வச்சிடலாமா? படிங்க எப்பெல்லாம் முடியும். அது அப்படியே சைவ சித்தாந்த பிழிவு. சரி, அப்போ நம்ம இப்போ எந்த பரம்பரையில் இருக்கோம்? வந்துட்டோம்ல. அந்த வகையில் சாமிக்கு என்ன செய்யணும்? என்ன சாதாரணமாக நன்றி சொல்லணும், கோடானு கோடி நன்றி சொல்லணும்னு சொல்லுங்கப்பா. இந்த பரம்பரையில் கொண்டு வந்து நம்மளை சேர்த்ததுக்கு என்ன செய்யணும்? கோடானு கோடி நன்றி சொல்லணும். சரி, ஆக அது வரைக்கும் இன்றைக்கி அந்த வரலாற்று பகுதிகளெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம காலையில் பார்த்தோம், நம்ம சைவர்களுக்கு குலதெய்வம் யாருன்னு பார்த்தோம்? மாதவ சிவஞான சுவாமிகள். எந்த ஊர்? அவங்களுக்கு எப்போ குரு பூஜை வரும்? சித்திரை மாதம்தான் வரும். சரியா? அதனால் அது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆதீன வரலாறு போட்டிருக்காங்க. என்னம்மா ஆதீன வரலாறுலாம் வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சன்னிதானத்தை பற்றி சொல்லி என்னென்ன திருப்பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வரிசை. அதெல்லாம் நீங்கள் புத்தகம் வந்த உடனே பார்த்து கொள்ளலாம். சரியா? அதை நீங்கள் வீட்டில் வச்சு வாசிச்சுக்கொள்ளலாம். அப்புறம் திருமுறைகள் எத்தனைன்னு பார்த்தோம்? முதல் 3 திருமுறைக்கு என்ன பேர்? திருக்கடைக்காப்பு. மூவர் பாடியதுக்கும் மொத்தமாக தேவாரங்கிறது பேர். ஞானசம்பந்த பெருமான் அருளியது முதல் 3 திருமுறை. அதுக்கு என்ன பேர்? திருக்கடைக்காப்பு. அடுத்து 4, 5, 6 திருமுறைகளை அருளியவர் திருநாவுக்கரசு சுவாமிகள். அதுக்கு என்ன பேர்? தேவாரம். அப்புறம் 7ஆம் திருமுறை அருளியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுக்கு என்ன பேர்? திருப்பாட்டு. அப்புறம் 8ஆம் திருமுறை அருளியவர் மணிவாசக பெருமான். திருவாசகம், திருக்கோவையார் ரெண்டும். அதுக்கப்புறம் 9ஆம் திருமுறை அருளியவர்கள் 9 பேர். நூல்களுக்கு பேர் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, அதிலே வந்துடும். அப்புறம் 10ஆம் திருமுறை அருளியவர் திருமூல தேவநாயனார். நூல் பேர் எத்தனை பாடல்? 30 பாட்டு தானே? சரி, அப்போ உண்ட மயக்கம் இல்லை, எல்லோரும் அலர்ட்டாக இருக்கீங்க. ஓகே. அப்புறம் 12ஆம் திருமுறை அருளியது 11. எத்தனை பேர்? 12 பேர். நூல்கள் எத்தனை? 40. அப்புறம் 12ஆம் திருமுறை. அப்போ நமக்கு சைவர்களுக்கு தோத்திர நூல்கள் எத்தனை? 12 திருமுறைகள். சாத்திர நூல்கள் எத்தனை? 14. சித்தாந்த நூல்கள். சாத்திரம்னா சித்தாந்தம், தோத்திரம்னா திருமுறைகள். அதாவது அது புகழ் நூல், இது பொருள் நூல். சரியா? அப்புறம் இந்த சாத்திரங்கள் மட்டும்தான் நமக்கு இருக்கா? வேறு சாத்திரங்கள் இருக்கா? ஒரு மெசேஜ் போட்டு கேளுங்க பார்த்து வேறு இருக்கான்ட்டு. பண்டார சாத்திரங்கள் 14 இருக்குது. அப்போ 14 28 சாத்திரம், 28 ஆகமம் மாதிரி. அதை நல்லா கரைச்சி குடித்தாதான் உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் என்ன செய்யும்? ஓஹோ, அழுக்க நல்லா கும்மி எடுக்கணும்னா, சரியா, அது நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் போட்டாலாம் போட முடியாது. ஆமாம், அதை வாஷ் பண்ணதுக்கு ஒரே வழி படிக்கிறது, சாமியை சிந்திக்கிறது, சாமிக்கு பணி செய்கிறது. சரிதானே? சரி, ஆக திருமுறைலாம் நமக்கு எப்படி கிடச்சிது? எங்கே இருந்துச்சு? ஏன் அவ்வளவு அவங்க அருள்னா எல்லா திருமுறையும் நமக்கு ஏன் கிடைக்கல? அதான் ஏன் அரிச்சது? சிதம்பரத்துக்குள்ள கரையான் எப்படி போச்சு? சுவாமியுடைய திருவுள்ளம் இந்த கலிகாலத்துக்கு இது போதும் அப்படின்னு நினச்சது மட்டும் இருக்கு, மீதியை கரையானுக்கு கொடுத்துருச்சு. அப்போ அந்த கரையானா பிறந்ததுக்கு எவ்வளவு பாக்கியம் இருந்திருக்கு? திருமுறையை சாப்பிடுற அளவுக்கு. இப்போ எல்லாம் என்னவா இருக்கோ அதை சாப்பிட்ட கரையான் போகிறோம். இப்போ என்னவா இருக்கோ தெரியாது. நிச்சயமாக போயிருக்கும், மேலே போயிருக்கும். சரி, பார்ப்போம். அதான்
கரையானா பிறந்தா கூட ஒரு புண்ணியம் வேணும் பாருங்க. கண்டதெல்லாம் செல்லரிக்காம திருமுறை போய் அரிச்சிருக்குல்ல. சரி, ஆக திருமுறைகளை பற்றியும் சித்தாந்தத்தை பற்றியும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கு, சரிதானா? ஓரளவுக்கு நால்வர் பெருமக்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் நமக்கு நிறைய எந்த வரலாறு சொல்லியிருப்பார்? மதுரையில் நடந்த திருவிளையாடல், சரியா? சுவாமி எப்படி போனார்? யாருக்காக மண் சுமந்தார்? இவர் நினச்சா இப்படி சங்கல்பம் பண்ணால் அந்த வீட்டில் போய் ஒரு ஆள் மண்ணை வாங்கி போட்டு அடைச்சிட்டு போயிடும். அது கரெக்ட். அவளுக்கு ஒரு கரவரி கொடுங்க. நானாவது அவர் வந்திப்பாட்டிக்கு ஆள் கிடைக்கணும். அவள் ரொம்ப காய் 8 அடினா குட்டி 16 அடி பாயுது. அவள் என்ன சொல்லிட்டா, அணையவே அடைச்சி குடிச்சிக்கலாமே அப்படின்னு சாமி சங்கல்பம் பண்ணா. வெரி குட், நல்ல தாட். அப்போ ஆனால் சாமி எப்படி வர்றாரு? எளிமை, அடியாருக்கு எளியவர். யார் சொல்லியிருக்கா? வேற யார் சொல்லியிருக்கா? மாபதி சிவாச்சாரி. அவருக்கு கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டுன்னு லெட்டர் எழுதும்போது என்னச்சு? அடியாருக்கு எளிய தில்லை சிற்றம்பலம்னு சொல்லுவார். மாட்டாதாருக்கு எத்திரத்தும் மாட்டாதானே. நம்ம அவர்கிட்ட மாட்டலைன்னா அவர் நமக்கு என்ன செய்ய மாட்டாலாம்? எவ்வளோ பெரிய வலை வீசினாலும் மாட்ட மாட்டாராம், சரியா? ஓராதார் உள்ளத்து ஒளி ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளம். நீங்கள் உள்குதல்னா நினைத்தல். நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு உள்ளே இருப்பார். நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னா அவருக்கு இங்கே ரிலாக்ஸாக இருக்குது. இது நம்மளை மறந்துட்டு கண்டதெல்லாம் நினச்சிட்டு டக்குன்னு இடத்த ஜாகியை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடுவேன். திருப்பி நீங்கள் எப்போ நினைக்கிங்களோ அப்போ தான் வருவேன். அவரை வெளியே போக விடணுமா உள்ளே வச்சுக்கணுமா? அடுத்து எனக்கு ஒரு சந்தேகம், உள்ளே எப்படி வந்தார்? நம்ம எப்போ கூப்பிட்டோம் அவரை? கூப்பிடணுன்னே தெரியாது. வரிஞ்சு கட்டிட்டு யாரையெல்லாமோ வாங்க வாங்கன்னு வர வைத்துக்கிட்டு இருக்கோம். வர வைக்க வேண்டிய ஆளை என்ன செய்யலை? வர வைக்கவே இல்லை. சரி, எப்பந்தான் வந்தார்? அப்பா, நமக்கு உருவே வரல. அம்மா வயிற்றுல இருக்கையில அப்பத்துல இருந்து நம்ம கூட தான் இருக்கார். உள் புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன் புக்கு உடம்புக்குள்ளே புகுந்து கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்திமை இல்லையா? திருவாசகத்தை எப்படி படிக்கணும்? எல்லா குரூப்பும் படிப்பாங்க, எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ராகம் வச்சுருப்பாங்க. இந்த பேட்டர்னில் தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் சரி, ஆனால் அதில் உள்ளதை புரிஞ்சுக்கிட்ட தெரியாது. என்ன காரணம்? டண்டனக்கா டண்டனக்கான்னு பாடுறவங்களும் இருக்காங்க. அது நிறைய இடத்துல அப்படி பாடுறாங்க, சரியா? அதை எழுத்து எண்ணி மோகன ராகத்தில் ஊனை உருக்கி பாடணும். பாடுனா அந்த நீங்கள் எழுத்த ஒரு நாளைக்கு ஒரு திருவாசக பாட்டை எடுத்து நீங்கள் அமைதியாக வீட்டில் கேளு. இன்னையிலேருந்து ட்ரை பண்ணுங்களேன். ஒரு பிள்ளையார் சொல்லி போடுங்களேன். உங்கள் எல்லாத்தையும் திருவாசகம் புக்கு இருக்குங்களா? யார்கிட்ட இல்லை? திருவாசகம் யாருக்கு இல்லை? சரி, அதை எடுத்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரே ஒரு பாட்டு வாசிங்களேன். அந்த ஒரு பாட்டில் சுவாமி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பேன். உங்களுக்காகவே பிரத்யேகமாக ஒரு குறிப்பு தெரியும். நீங்கள் கண்ணை மூடிட்டு இப்படி புக்கை விரிங்க. விரித்த ஒன்று இடது பக்கம் மேலே இருக்க பாட்டு, இல்லைன்னா வலது பக்கம் கீழே இருக்க பாட்டை எடுங்க. உங்களுக்கு அன்றைக்கி அதில் ஒரு குறிப்பு இருக்கும். அப்படி பாருங்கள், உங்களுக்கும் சாமிக்கு நல்ல நெருக்கம் கூடும். அவர் உங்களுக்கு குறிப்பு கொடுத்துட்டே இருப்பார், சரியா? நோட்டு போட்டு எழுதுங்க. படிச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம்? கமலஹாசன் இடுப்பில் பிட்டு போட்டிருப்பான்ல, அப்படிலாம் போட முடியாதுல்ல நம்ம, சரியா? அடுத்தது என்ன மறந்து போச்சுன்னு தானே சொன்னான். அது எப்படி தான் மறப்போம், நம்ம மறக்கிறதா நம்ம வேலை. நீட்டாக ஒரு நோட்டு போட்டு, நான் திருவாசகத்தை உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயம்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் மூவர் தேவாரத்தில் வேணாலும் எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு யார் தேவாரம் ரொம்ப பிடிக்குமோ, எனக்கு அப்பர் சுவாமி தேவாரம் ரொம்ப பிடிக்கும். நமக்காகவே பாடி கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன நிலையில் இருக்கோம், என்ன நிலைக்கு போகிறது, நம்ம என்ன பார்த்து பார்த்து அதுக்காகவே பாடி கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பார். நான் எம்ஃபில்க்கும் அவரோட திருமுறையை தான் எடுத்து பண்ணேன். 4, 5, 6 அவரோட திருமுறைகளும் பெரிய புராணத்தில் அவரோட வரலாறு வருங்களோ அதையும் வச்சு. அதில் என்ன பியூட்டின்னா, நான் கொண்டு எம்ஃபில் முடித்து என்னோடய தீசிஸை கொண்டு சப்மிட் பண்ணேன். அவர் என்ன சொல்லிட்டாரு,
எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது, இதை நான் வச்சுக்கிட்டு தான் இனிமேல் இந்த டாப்பிக்கில் யாராவது பண்ணால் நான் இதை வச்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டுக்கிட்டேன். எனக்கு இது தெரியாதுன்னு முடிச்சுட்டார். சரி, என்ன செய்ய முடியும்? சுவாமி தான் நமக்கு அந்த இடத்துல குருவாக இருந்து அதை இது பண்ணி விட்டார். அடுத்து பிஹெச்டிக்கு அட்டன் பண்ணும்போது தான் இங்கே ஆசிரியராகவும் மாதர் கழகத்துக்கு செக்ரட்டரியாகவும் பொறுப்பு வந்தது. அதோட காலுக்கு கெட்டு அது வரைக்கும் நினச்ச தலைமெல்லாம் போயிட்டு இருந்தோம். நினச்ச அது மாதிரி படிக்க வேண்டிய படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தோம். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போது சுவாமி என்ன சொல்லியிருக்காரோ அது மட்டும்தான். எங்கே உட்காரணும், எங்கே நிற்கணும், எங்கே நடக்கணும், இல்லையா? நின்றாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும். இந்த பாட்டு எதுக்கு? இந்த பாட்டு எங்கே இருக்குது? இந்த பாட்டு எதுக்கு? பெரிய புராண பாட்டு. இந்த பாட்டு எதுக்கு? என்ன சொல்லுது நமக்கு? ஷார்ட்டாக சொல்லணும்னா 24 மணி நேரம். அதை விட ஷார்ட்டாக சொல்லணும்னா ஆயுள் புறம். அவரை தான் நினைக்கணும். என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. துணியை துவைப்பியோ, ஏந்த கழுவியோ, வீட்டை துப்பியோ, காய நறுப்பியோ, சோத்த பொங்குது, என்ன நின்றுட்டு இருக்கியோ, உட்காந்துட்டு இருக்கியோ, படுத்துட்டு இருக்கியோ, முடிச்சுட்டு இருக்கியோ, கண்ணை மூடிட்டு இருக்கியோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனால் என்ன செய்யக்கூடாது? அவரை மறக்கவே கூடாது. சரியா? மன்றாடும் மலர்பாதம் மறவாமை பொருள் அப்படி வாழணும் அப்படின்னு அவரும் நமக்கு சேக்கிழார் பெருமானும் வழிகாட்டியிருக்காரு. ஸோ எல்லா ஞானிகளோட வழிகாட்டுதலில் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வோம்? ஒன்று செய்ய வேண்டாமா? என்ன செய்யணும்? பின்பற்றி வாழணும். குறிக்கோள் இல்லாது கெட்டேன். எப்போது? யார் சொல்கிறா? அப்பர் சுவாமி தானே சொன்னல, நமக்காகவே பாடி கொடுத்துருப்பான்னு. பாலனாய் கழிந்த நாள், சின்ன பையனாக இருக்கும்போது. பனிமலர் கோதைமார் மேலனாய், வாலிப பருவம். மெலிவு வந்து மூப்போடு கோலானாய் கழுது, கையில் கம்பு வச்சுட்டு நடக்கிற காலம். எல்லாத்துலேயும் குறிக்கோள் இல்லாது கெட்டு. அதுக்கப்புறம் பல்லும் பெயரும் சொல்லும் பெயரும். ஏற்கனவே ஒரு பிளாக் இருக்குது, ஆணவம் அறிவை மறைச்சிட்ருக்கு. கண்ணில் என்ன வரும்? அதுக்கு ஒரு புறம் வரும். இப்படி அதான் பல்லு போனோன்னு என்ன வராது? உட்கார முடியாது, கையில் பொசத்தை தூக்க முடியாது. அதனால் என்ன செஞ்சிடலாம்? நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குன்றலின்றி தொழுமின் தொழுதபின் மற்றொன்றின்றி மணி விளக்காமே. நான் சொல்லலை, யார் சொல்லியிருக்கா? யார் சொல்லியிருக்கா? திருமூல தேவநாயனார் திருமந்திரம். உடம்புல உயிர் நிற்கும் போதே நிலையாக இருக்கக்கூடிய பெருமான் கலைகளை சிக்குன்னு பிடிச்சிக்கோங்க. இம்மையே உன்னை குடி சிக்குன்னு இருக்கணும். சரியா? அதனால் ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு தானே இப்போ பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாரு. அதனால் இப்போ நம்ம என்ன பாவம் பண்ணாலும் முக்கியமான ஒரு கேள்வியை சொல்லவே இல்லை உங்களுக்கு. புண்ணியன்னா என்னது, பாவம்னா என்னது? நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் குவைட், நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாட்டா நீங்கள் சொல்லணும். புண்ணியன்னா என்னது, பாவம்னா என்னது? யார் வேணாலும் சொல்லலாம். நியூ ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல செயல்கள்லாம் செஞ்சோம்னா புண்ணியம், செஞ்சால் பாவம். ஓகே, வேற? தெரியலையா? சரி. செய்ய வேண்டிய நல்ல செயலெல்லாம் செஞ்சால் நல்வினை. செயலுக்கு பேர் வினைன்னு பேர். சரியா? நற்காரியங்கள், நற்செயல், நல்வினை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அது பூரா புண்ணியமாக மாறும். செய்யும்போது செயலாக இருக்கும், அப்புறம் போய் என்ன செஞ்சிடும்? புண்ணியமாக மாறி அப்புறம் அந்த புண்ணியத்துலேருந்து நமக்கு என்ன வரும்? புண்ணியத்துலேருந்து என்ன வரும்? இன்பம் வருது. அவங்களுக்கு ஒரு கரவொலி கொடுங்க. யோசிக்கவே இல்லை, என்ன வரும்னு கேட்டோடனே இன்பம். அப்போ இன்பம் வந்துக்கிட்டே இருக்கு, டகான்னு வந்துடுச்சு. அப்புறம் தீவினை அல்லது தீய செயல்கள் இல்லையா, கொடிய செயல்கள், அந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சால் என்ன தான் மாறிடும்? பாவம் வந்து எதை தரும்? துன்பத்தை தரும். சரியா? அப்போ இன்பம் வந்து நல்வினையை செஞ்சா, துன்பம் வந்து தீவினையை செஞ்சா. நல்வினையை செய்யாட்டாலும் பாவம். அப்போ பாவம் நம்ம 2 வழியில் சேர்க்கும், புண்ணியம் ஒரு வழியில் சேர்க்கும். அப்போ இன்பம் குறைய துன்பம் அதிகமாக இருக்க என்ன காரணம்? யார் காரணம்? யார் காரணம்? நாம தான் காரணம். நம்ம துன்பத்துக்கு வேற யாருமே காரணம் கிடையாது, நாம தான். அப்போ நாம் இன்பமாக இருக்கிறதும் துன்பமாக இருக்கிறது யார் கையில் இருக்குது? ஒழுங்காக சாமியை சிக்குன்னு பிடிச்சிட்டோம்மா. இன்பமாக சுவாமியை பாவிக்கக்கூடிய பாடல் ஏதாவது திருமுறையில்?
என்னம்மா? இன்பமே எல்லாரும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. அப்புறம் சுவாமி வாக்கு. அப்புறம் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம், பெரிய புராணம். அப்புறம் இன்பம் வேண்டில் இரா பகல் ஏத்துமின். அப்புறம் சுவாமி தான் அந்த தீசிஸ்க்காக உழைச்சதுனால எனக்கு அவர் பாடல்கள்லாம், நான் தீசிஸ்லாம் முடிச்சு வருஷம் ஆச்சு, ஆனால் அதில் உழைச்சதுனால அந்த பாடல் வரிலாம் மண்டபத்தில் வேறு யாராவது கொடுத்து வாங்கலை. எல்லாம் என்னுடைய நான் தர்மி சொன்ன மாதிரி நம்மளே படித்து அந்த இது பண்ணதுனால கடைசியில் எனக்கு அந்த டயத்துக்குள்ளே தீசிஸ் சப்மிட் பண்ண முடியலைன்னா இதை கீழேயே வைக்க முடியல. ஒவ்வொரு பாட்டும் அப்படி இருக்கு. அப்புறம் சுவாமி பாட்டு அப்புறம் எப்படியோ பிரயத்தனப்பட்டு அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும்னு முடித்து வந்தாச்சு. சரியாக இன்றைக்கி நம்ம ஒரு அடித்தளம் போட்டிருக்கோம் வகுப்புக்கு. சரியா ஒரு அறிமுகம், நபர்களும் அறிமுகம் ஆகிருக்கும், நூல்களும் அறிமுகம் ஆகிருக்கு. வேறு என்ன அறிமுகம் ஆகிருக்கு உங்களுக்கு? புதுமானவர்கள்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி என்ன அறிமுகம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? அல்லது அறிமுகம்னு வேண்டாம், உங்களுக்கு இன்றைக்கி இந்த வகுப்புக்கு வந்து